நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ FPS மாறுறதுக்காக நம்ம வீடியோ ஸ்லோவோ இல்லைனா ஸ்பீடோ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். FPSனால் உங்களுக்கு என்னென்னு தெரியாதுன்னா அதுக்கும் ஒரு வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸோ இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணவோ அந்த FPS மாறதுனால யூடியூப் ஆல்கிரிதம் வந்து நம்ம யூடியூப் காப்பிரைட்டட் வீடியோன்னு கண்டுபிடிக்காது. நீங்கள் ஸ்லோ கூட அதிகமாக பண்ண, நீங்கள் ஏதாவது வீடியோ ரொம்ப அந்த சீனை மட்டும் நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா ஸ்லோ மோஷனில் காட்டலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 10 செகண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி காட்டுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு ரொம்ப பண்ணிங்கன்னா புரியாது, கொஞ்சம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா காப்பிரைட் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. நெக்ஸ்ட் என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா பேன் அண்டு ஜூம். நிறைய எடிட்டரில் ஃபோன் யூஸ் பண்ணுறது நிறைய எடிட்டரில் இருக்க வாய்ப்பு இல்லை, கைன் மாஸ்டர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பிசியில் பண்ணுறதுனாடி இதில் இருக்குது. பேன் அண்ட் ஜூம்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ ஜூம் பண்ணியோ ஸ்லோ மோஷனில் லெஃப்ட் டு ரைட்டு பாட்டம் டு அப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை ப்ரீஃபாக காட்டுறது இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக காட்டுறது தான் பேன் அண்டு ஜூம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வீடியோ பாருங்கள். நானும் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் பேன் அண்ட் ஜூம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் இதுக்கும் காப்பிரைட் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாகும். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோகோ. அதாவது இப்போ நீங்கள் மூவியோ இல்லை வேறு ஏதாவது யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி போகிறீங்கன்னா அவங்களோட யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி அவங்களோட லோகோ இப்போ நீங்கள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் மூவிஸ்டா இசைமினி இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதோடைய லோகோ வரும். அந்த லோகோவை கிராப் பண்ணியோ இல்லைன்னா உங்களுடைய லோகோ அது மேலே வச்சு மறைச்சிருங்க. இந்த மாதிரி மறைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகும், அதனாலேயே வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிரான்சிஷன். அதாவது உங்களுடைய வீடியோ ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீன் மாறும்போது டக்குன்னு மாறதை விட்டுட்டு கொஞ்சம் டிரான்சிஷன் ஆட் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ இதனாலேயே உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக். அதாவது இப்போ நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப மினிமமாக, அதாவது அதனுடைய வால்யூம் வந்து 2லேருந்து 10க்குள்ளே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதேமாதிரி கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் வரதுனால கொஞ்சம் வாய்ஸும் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும், கிளைம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி காப்பிரைட் இல்லாத மியூசிக்லாம் எங்கே எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா NCS இந்த மாதிரி நிறையா மியூசிக் இருக்குது. இந்த NCSல இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 லைன் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே, அதாவது உங்களோட பிசிலையோ இல்லை உங்கள் ஃபோனில் க்ரோமில் அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும். அது யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போனீங்கன்னா அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. அந்த காப்பிரைட் கிளைம் கம்யூனிகேஷன் ஸ்ட்ரைக் இதை பற்றி எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லிக்கிறேன். பார்க்கலன்னா நான் கீழே கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சஸ். அதாவது நீங்கள் உங்களோட அந்த வீடியோவோட வாய்ஸு அதனுடைய வாய்ஸ் மட்டும் இல்லை, உங்களோட வாய்ஸு சேர்ந்து பூஸ்டப்போ ட்ரெபிள் பூஸ்டோ இல்லை வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இந்த மாதிரி நிறையா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதுக்கும் கிளைம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன்னா அடாசிட்டி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது பூஸ்டப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதுலேயே நிறையா எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் வீடியோட அதாவது மூவியோட வாய்ஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி ஒரு ஃபுல் டுட்டோரியல் வேணும்னா அதுக்கும் ஒரு வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கும் நிறைய ஆப் இருக்குது, பூஸ்டப் பண்ணுறதுக்குலாம் நிறைய ஆப் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா இது வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்று எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்களா எவ்வளோதான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அப்லோட் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரைக் தராமல் இருக்கிறதுக்கு நம்ம டேக்ஸு டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு நாளைக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ வீடியோ வேணும்னா டெக்ஸ்ட் சம்பந்தமான கேள்வி வந்துச்சுன்னா கீழே மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.